போட்டு ஒரு நாளா வேற எங்கால என் பங்காளி ஒரு ரூபா ஊருக்கு வாங்க முடியாதா? நானா பைத்தியக்காரனால என்ன நீ அம்மா புத்திசாலி? இந்த சாராயத்துல இங்க ஆல்கஹால் ஆல்கஹால் உள்ள போனா எரியும். ஊர்க்காய் என்ன காரம் அது உள்ள போனா எரியும். ரெண்டும் சேர்ந்தா 6 மாசத்துல சாவரவன் 1 வருஷத்துல சாவரவன் 6 மாசத்துல சாவான். 6 மாசத்துல சாவரவன் 3 மாசத்துல சாவான். இந்த ஆல்கஹால் உள்ள போனா உன் மண்டையில என்ன தடவிட்டு வந்த? இது உள்ள போனா உங்க அந்த ஹீட் குறைக்கும்டா. இல்லாட்டி ஃபுல் கொமாட்டடே கல்லு ஜாரத்தையும் கலந்து குடிச்சாங்க உங்க கலெக்டருக்கே நாங்க சாப்பிட்டா. அப்படிதான் குடியாரா எங்கடா கீழே போடுற சரக்கா தேவடி அவுட்டு சாராயம் பண்ணாட்டியும் உம்மால என் மூட்டில முடிக்காரன் இவன் மன்னன வேலைய வாழ்க்கை போச்சு. இன்னுமே நீ நல்லவனு போறதா இதை தொடக்கூடாது. ஏய் உங்க அம்மா மேல சத்தியமா நான் இன்னைக்கு தொட மாட்டேன். நாளைக்கு தொடுவா. இவர் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா அதுல தான் கேட்கிறேன். இது போன உடனே 22 வருஷம் எனக்கு எந்த குடிக்கிற பழக்கமும் கிடைக்காது. நல்லவனா இருந்த எந்த குடி பழக்கமும் இல்லடா. இந்த தேவடி அவுட்டு சாராயம் தொடறதுக்கு முன்ன நான் வீட்டுல ஒரு மாசத்துக்கு 30,000 சம்பாரிச்சு கொடுத்தேன். ஓஹோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம்னாலும். ஆமா. எவ்வளவு கொடுத்தேன்? 30,000 கொடுத்தேன். கீழே படுத்தா மாமா பெட்ல போடணும். நான் பழைய சோறு கேட்டா உங்க பண்டிகை ஒருத்து கொடுத்தா. அப்படின்னா தெம்பா இருந்தா தான் ஆட்டாட மாமா தெம்பா இருந்தா தான் சம்பாரிச்சு போடுவாங்க. உடம்பு இழைச்சிருக்குது. இந்த தேவடி அவுட்டு சாராயத்தை என்னைக்கு தொட்டணும் 30,000 போன இடத்துல 20,000 போச்சு. 20,000 போன இடத்துல எனக்கு போத ஏற அங்க 10,000 போச்சு. குறையுது, பணம் குறைய வீட்டுல மரியாதை குறையுது. அன்னைக்கு மாமா அண்ணா இன்னைக்கு போதையில போய் வீட்டு வாசப்படியில விழுந்துட்டா எப்படி தூங்குறான் பாரு, தடி முட்ட மாட்டாங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் காரணம் என்ன? அன்னைக்கு எனக்கு பழைய சோறு போடுறதுக்கு இதுல பண்டிகை போட்டவன் இன்னைக்கு என் குடும்பம் எப்படி இருக்குது? எப்படி? என் பொண்டாட்டிய சோட்ட கட்டா உதைக்க வர்றாங்க. பொழுது போய் கரணா சொல்லி குடிச்சு இத குடிக்க உங்க சத்தா ஏறும். உடம்புக்கு தெம்பா நாளுக்கு நாள் உள்ள போய் செல்லடிக்கிற மாதிரி அரிக்கும். அன்னைக்கெல்லாம் தவம் இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தா நாம செத்தாலும் நம்ம புள்ள பாக்குண்டான் நம்மள பாத்துக்கோ. இன்னைக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை பெத்த ரூம் போட்டு அழுகுறான். என்ன காரணம்? இவன் தான் 12 வயசுல குடிக்கிறான், 14 வயசுல பொண்டாடி தேடுறான், 16 வயசுல டைவர்ஸ்ல கோர்ட்ல நிக்கிறான். அவன் நிக்கிறானால இவன் மருந்து குடிச்சு போய் சாவறான். அவன் வேற ஒருத்தன் கூட போய் குடும்பம் நடத்துறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உடம்பு 80 வயசு ஆள போய் எப்படி டாடா கம்பி மாதிரி இருக்கிறாங்க. 16 வயசு பையனை போற நோவு போட்ட கோலிட்டம். அதெல்லாம் என்ன காரணம்? ஆன்ஸ், பீடி, சிகரெட், கஞ்சா, கல்லு, சாராயம் எல்லாம் குடிச்சுட்டு உங்க அம்மா பெரியவனு கூட பார்க்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு எதனால அப்படி ஆகுது? நான் நாள் முழுதோ குடிச்சு சத்து போச்சுங்க. இது எழுதி கொடுத்த ஆளு யாரு? இது ஆசத்தம்பி அரசல்லுங்க எழுதின பாட்டி. நீங்க அறிவிருந்தா சாராயத்தை நிறுத்தி பாட்டி. இது என்னடா கைத்துல தாலி? யாருடா இது? இதான் என் மாமியார் தாலி. யார் தாலிலாம் வித்து குடிச்சுட்டா வெறும் கவரிங் நிறைய வந்து வாங்கி போட்டுருக்கேன். எங்க அம்மா தாலி விட்டு வைக்கலையா? என் அம்மா பெரிய பூச்சியா? என்னடா எவ்வளவு போதும் வந்தா நாங்க தேடி விட்டுறாங்க. உள்ள போனா ஒரு ரூம் கட்டி வச்சு போடுவா. எவ்வளவு போதும் வந்தாலும் நான்
வாசப்படிக்கு வெளியே தான் கத்துவா தவிர வாதத்தில் இருந்து வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏடா உன் பொண்டாட்டி மேல அம்மா பாவம். இவன் என்ன சொல்றா? எவன் ஒருத்தன் மாமியார வச்சுக்காத பொண்டாட்டி கட்டுறானோ அவன் குடும்பத்துல பூரா அம்மா சண்டை வந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி சொல்ற? ஏய், இவன் யாழு, இவன் அம்மாலும் யாழு. மாமியார தான் நாம வச்சுக்கிட்டோமே, மாமியால நீ வச்சுக்கிட்டு தான் மவளை கட்டிக்கிட்டான். இப்ப போதையில போய் உம்ம பொண்டாட்டி கண்டு அப்புறம் கோவத்துல இவன் எங்க போவா? அவங்க அம்மா வீட்டுக்கு. அங்க போய் என்ன சொல்லுவா? ஏம்மா என்ன குடிச்சுட்டு அடிச்சுட்டான் என் வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா யாரு ஆளு? வாளு. அந்த தம்பி நல்ல தம்பி தாண்டி, நல்லவன் தாண்டி. தேவடிய நீ தாண்டி வாய வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஓமனாப்புல அவரண்டு விட்டா நம்ம வீட்டுக்குள்ள கிடப்பா. இவன் என்னையா பண்ணிட்டு போயிருக்கலாம்? இதே மாமியால வச்சுக்காத கட்டிக்கிட்டான் அந்த நக்கி குடிச்சுக்கார அடிச்சிருப்பாண்டி. அடிச்சிருப்பான். 4 பேர்த்த வச்சு டைவர்ஸ் பண்ணி போறேன் கம்பெனி பண்ண. இவன் அப்பா அப்படித்தான், என் அப்பா பெரிய புடிங்க. எனக்கு முடிக்க பேசினா நீ தூங்கும் போது தலைகாணி எடுத்து மூஞ்சில வச்சு என் சூத்த போட்டு அழிச்சு சாவடிச்சு. ஓடுற கரண்ட் பிடிச்சி வாயில விட்டுட்டு டாப்ப போட்டு கூத்து வந்துருவாங்க. என் அப்பா அப்படித்தான் என் ஊர்ல வந்து என்ன கேட்டான்? மாப்பிள்ள குடிப்பானா, மாப்பிள்ள கூத்தியா வைப்பானா, மாப்பிள்ள சீட்டாடுவாரா, யாரும் ஓம்பாவா? எத்தவங்க இன்னைக்கு பெரியவங்களா இருக்கவங்க 4 இடத்துக்கு போய் மாப்பிள்ள நல்லா வரா இல்ல கெட்ட வரா இல்ல குடிப்பாரா இல்ல கூத்தியா கலானா இல்ல சீட் ஆடுவானா இதெல்லாம் விசாரிச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. சரி, நல்லவனா கெட்டவனான்னு நீங்க கேக்குறீங்க. பிள்ளைய பெத்த வீட்டுல நாங்க வந்து ஓமாவ எவன் கிட்ட போனா எத்தனை பேர்த்த வச்சிருந்தா அப்படின்னு நாங்க கேட்டோம்னா ஓமா உன் பிள்ளை கல்யாணம் ஆகுமா? கண்ணால பாக்குறோம், காதால கேக்குறோம், வாயால பேசுறோம், மனசால நேசிச்சு நல்லவள கெட்டவள கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறோம். பிளாட்பாரம் அது குடும்ப நடத்துறது வாஸ்தவம் தான். அதுக்கு ஒழுங்கா குடிக்காம கொள்ளாம பணத்தை ஒழுங்கா கொடுத்தா அந்த பொம்பளை வந்து ஒழுங்கா வந்து குடும்பம் செய்வா. வீட்டுக்கு என்னமே வந்து சாண்டு குடிச்சு வீட்டுக்கு வர கண்டார ஓடி சம்பாரிச்சு புருஷனை காப்பாத்தலாம். அவன் அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டு ஆம்படி ஆண்டி ஆகணும். 25 வருஷம் கூத்தாடி சம்பாரிச்சு கொடுத்தேன். இன்னும் கோர வீட்டுல தான் இருக்கிறேன். ஒப்பூடு எப்படி மத்தியாச்சு சீட்டு கட்டுறேன். இவன் அங்க மெத்தை கட்டிக்கிட்டு நாளைக்கு இப்ப ஏண்டின்னா நாளைக்கு எங்களை விட்டுட்டு அவன் அப்பூட்டுக்கு போறாங்க. கண்டா கட்டிட்டா அங்க போய் படிச்சுக்கலாம். டிங்கோ